ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் சரவணன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கி சிறகடிக்கான சீரியலில் அவங்க ஏமாந்தது வந்து தெரிஞ்சு போச்சு. இப்போ வந்து அந்த வீட்டு ஓனர் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வீட்டை காலி பண்ணுங்கள் அப்படின்றாங்க. நாங்கள் 30 லட்ச ரூபா காசு கொடுத்துருக்கோம், எப்படி வீட்டை காலி பண்ண முடியும் அப்படின்னு மனோஜ் கேட்குறான். அதுக்கு நீங்கள் ஏமாந்ததுக்கு அது நீங்கள் தான் பொறுப்பு, இது என்னோடய வீட்டில் நீங்கள் டேரா போட்டு உட்காந்துருக்கீங்க, ஃபஸ்ட்டு வீட்டை காலி பண்ணுங்கள் அப்படின்றாங்க. அப்புறமா ரோகிணி வந்து இதெல்லாம் கேட்டவுடனே மயக்கம் போட்டு கீழே வந்துடுறா. அப்புறம் மீனை போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து தெளிச்சதுக்கப்புறம் அவள் எழுந்து மனோஜ்கிட்ட போயிட்டு, மனோஜ் நம்ம ஏமாந்துட்டோம் மனோஜ் அப்படின்னு அவங்க மேலே படுத்துட்டு அழுறா. அதுக்கப்புறம் மனோஜும் கண் கலங்குறா. அப்புறமா கண்ணாடி கழட்டிட்டு கண் துடைச்சிட்டு போயிட்டு, சார் டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்தாங்க சார், அதெல்லாம் ஒரிஜினல் தானே அப்படின்னு மனோஜ் வந்து வீட்டு ஓனர்கிட்ட சொல்கிறான். அதுக்கு வீட்டு ஓனர் வந்து, இப்போலாம் டாக்குமெண்ட்டு ஃபோர்ஜரி பண்ணுறதே காமன் ஆயிடுச்சு, இதெல்லாம் நீங்கள் எங்கிட்ட வந்து கேட்குறீங்க, நீங்கள் படிச்சிருக்கீங்களா, இது கூட நீங்கள் பார்த்துட்டு எதுவுமே காசு கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்புறமா சார் நாங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் சார், நாங்கள் 30 லட்ச ரூபா கொடுத்துருக்கோம் அப்படின்றதுக்கு, நீங்கள் எதுக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, நானே போலீஸ் வர சொல்லியிருக்கேன், அவங்களே வந்து உங்களை துரத்தி விட்ருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் போலீஸ் வந்தோடனே போலீஸுக்கிட்ட சொல்கிறாங்க. அவங்களே போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களே ஒரு ஃபோர்ஜரி கேங் சார், அவங்ககிட்ட நீங்கள் எதுக்கு ஏமாந்தீங்க, அவங்கள நாங்கள் பல வருஷமாக தேடிட்டு இருக்கோம், வாடகை வீட்டுக்கு போயிட்டு அது எங்கள் வீடுன்னு போலி டாக்குமெண்ட் கொடுத்து விற்று அந்த காசு எடுத்துகிட்டு வேறு இடத்துக்கு போயிட்டு அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க திருப்பி ஃபோர்ஜரி பண்ணுறதுக்கு. நாங்கள் அவங்கள ஒரு 2-3 வருஷமாக தேடிட்டு இருக்கோம், நீங்கள் வந்து இப்படி ஏமாந்துருக்கீங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு காலி, இது அவரோட வீடு சார், நீங்கள் ஃபஸ்ட்டு காலி பண்ணுங்கள் அப்படின்னு போலீஸும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சரி ஓகே அப்படின்னு முத்து வந்து, அவன் என் அண்ணன் தான் சார், என் அண்ணன் ஏமாற்றிட்டான், அவனுக்கு இதே தான் எப்பயுமே வேலை, ஓகே நான் பேசி காலி பண்ணி வச்சிட்றேன், இப்போ காலி பண்ணிடுறோம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டை காலி பண்ணிட்டு போனதுக்கப்புறம் எரியிற விளக்கில் எண்ணெய் ஊற்றுன மாதிரி அந்த வீட்டுக்கு ரோமியோன்னு பேர் வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த நேம் போர்டு வேறு வருதுங்க. அந்த நேம் போர்டு வந்து பார்த்த உடனே அவங்க தம்பி எடுத்துகிட்டு போயிட்டு மனோஜுக்கு கொடுத்து, ரோமையை வந்துருச்சு எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டில் மாட்டு அப்படின்னு கலாய்ச்சிட்டு போகிறான் இந்த இதுலேயும். அப்புறம் மனோஜ் வந்து அதை எடுத்துகிட்டு திருப்பி வீட்டுக்கு போயிட்டு அதையும் எடுத்துகிட்டு போய் திருப்பி அவங்க வீட்டில் பழைய வீட்டில் ஒட்டி வைப்பேன்னு தெரியல. ஆனால் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் மனோஜுக்கும் முத்துக்கும் சண்டை வந்தது. அப்புறமா அவங்க அம்மா வந்து அவங்க அப்பா வந்து திட்டுறாரு மனோஜை. அப்புறமா முத்து வந்து ஏமாத்துறதே உனக்கு வேலையாடா, ஏமாந்து போகிறது உனக்கு வேலையான்னு திட்டுறாரு. அப்புறமா மனோஜ் அவங்க அம்மா வந்து விடுங்க, அவன் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான் அப்படின்றாங்க. அதுக்கு வந்து முத்து அவன் எல்லாமே தெரியாமல் சொன்னதுனால தான் இவன் எங்கே இருக்கான், உன்னால தான் எல்லாம் ஆனது அப்படின்னு திட்டுறாங்க. அதுக்கப்புறம் மனோஜ் அவங்க அம்மா நீ உள்ளார கூட்டிகிட்டு போகிறவங்க நீ மனோஜை அப்படின்னு அமுச்சு விட்றாங்க. அதுக்கப்புறமா முத்துவோடைய அப்பா கிட்ட இப்படிலாம் பேசாதீங்க, அவனே ஏமாந்த வருத்தத்தில் இருக்கான், அவனை எதுக்குங்க இப்போ கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் முத்து உங்கள் அப்பா வந்து முத்துக்கிட்ட நீ அந்த ஏமாத்திட்டு போனவனை தேடுறா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் முத்துவும் ஃப்ரெண்டு மேலே அந்த மனோஜ் கூட ஒருத்தர் சொட்டியாக இருந்தான், என் ஃப்ரெண்டு, அவன் கூட போயிருந்தான். அவங்ககிட்ட மனோஜ் அவங்களுக்கு தெரியும் தானே, எனக்கு 1 மாதம் தெரியும், நீங்கள் இப்போ அப்படி இப்படி விற்கிறதுக்கு ஆரம்பிச்சிங்க, உங்கள் அண்ணன் 5 கோடி ரூபாய் வீட்டு 3 கோடி சொன்னோடனே வாயை பொழந்துட்டான், அதனால தான் அவன் வந்து அதில் வந்து மாட்டிட்டான், எனக்கே தெரியாதுன்னு சொல்கிறான். அதுக்கப்புறமா இந்த சீரியல் அதோடு முடிக்கிறாங்க. நம்மளோட சேனலில் யாருமே சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேன்றாங்க. நீங்கள் பார்க்குறவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க ப்ளீஸ், எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ, பாய் பாய்.